மலைப்பகுதிகளில் ஊறி வருகிற ஒரு சில இடங்களில் தண்ணீர் வருகிற போது அந்த தண்ணீரை குடிப்பதற்காக அந்த ஊறி வருகிற அந்த ஈர தன்மையுடைய சகதியிலே புரளுவதற்காக யானைகள் வரும். அந்த சகதி அள்ளி முதுகெல்லாம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அதில் ஊறி வர்ற தண்ணியை அதை உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு அங்கனையே ஒன்றுக்கு இருந்துட்டு அங்கனையே அந்த யானை மலத்தை கழிச்சு விட்டு அது என்ன நினைக்குதோ அதை முடிச்சுட்டு அது போகும்பொழுது நாங்கள் போவோம். அவர் சொல்லுவார் பார்த்துட்டு, பயவுள்ள இப்போ தான் போயிருக்கேன், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேணிட்டு போயிருக்காங்க அப்படிம்பாரு. அந்த சூட்டை வச்சு அந்த சூட்டை வச்சே கண்டுபிடிச்சிடுவார். அதே மாதிரி அந்த ஒன்றுக்கு இருந்துருக்குறாங்கன்னு வச்சுங்களேன், மடன்னு ஊற்றி அந்த உத்துணூண்டு தண்ணியை பெரிய தண்ணியை ஆக்கி விட்டு போயிடுவாங்க. அப்போ அதை என்ன செய்வோம்னா நம்மளுக்கு தெரியும், அந்த இடத்துக்கு போகும்போதே ஒரு வாசம் வரும். இந்த யானை வாசம் அடிக்கும் போதே அது ஒரு விதமான கவுச்சு. இன்றைக்கி அதை நினச்சாலும் எனக்கு அறிவுறுப்பாக இருக்கும். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு சகதியெல்லாம் சேர்த்து ஒதுக்கி விட்டுட்டு ஊறி வருகிற தண்ணீர் அந்த இடத்துல ஒரு குழியை நோண்டி அது அது உழுது